எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மரகதம் அருமையான நாவல். வாங்க கேட்கலாம். சங்கதி தெரியுமா உனக்கு? இந்த மாணிக்கம் இப்படி செய்வான்னு நான் நினைக்கல. மரகதத்தை வேலாயுதத்துக்கு கட்டி கொடுக்க போகிறானாம். இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து விட்டதாம். கல்யாண தேதி வைக்கிறது தான் பாக்கியாம் என்று முத்துப்பிள்ளை ஒரு திடுக்கிடும் விஷயத்தை கூறிவிட்டு இலையில் சாப்பிட உட்கார்ந்தார். யாரு? நம்ம மரகதத்தையா? அந்த நொண்டி பயில் வேலாயுதத்துக்கா என்று ஆச்சரியத்துடன் கூச்சலிட்ட அபிராமி அம்மாள் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றாள். இந்த செய்தியை தன் கணவர் முத்துப்பிள்ளை கூறியிராவிட்டால் அவள் நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டாள். அவனுக்கேதான் மாணிக்கத்துக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி எதுக்காக தோணுச்சோ தெரியல. எல்லாம் பணம் செய்கிற வேலை என்று பெருமூச்செறிந்தார் முத்துப்பிள்ளை. அப்படி என்ன, வீட்டில் கல்யாணமாகாது 5-6 பொண்ணு நிற்கிறதா? இருந்தும் செங்கமலத்துக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அதை கொண்டு போய் இப்படி பாழும் கிணற்றில் தள்ளுவானே என்று சிறிது கோபத்துடன் வினவினாள் அபிராமி அம்மாள். அந்த பெண்ணின் தலையெழுத்து அப்படி இருக்கிறது. இந்த சங்கதியை கேள்விப்பட்டதிலிருந்து என் மனசு கூட கஷ்டப்படுகிறது என்று முத்துப்பிள்ளை போஜனத்தை முடித்துக்கொண்டு இலையை விட்டு எழுந்திருந்தார். இலையில் சோற்றை வடித்துக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்த அபிராமி அம்மாளுக்கு அன்று உணவு இறங்கவே இல்லை. மரகதத்தின் துர்பாகியத்தை தன்னுள் சிந்தித்து அவளது பெற்றோர்கள் மீது கட்டுக்கடங்காத கோபம் கொண்ட அவள் அவசரமாக போஜனத்தை முடித்துக்கொண்டு கூடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அடுத்த வீட்டு மாணிக்கம் பிள்ளையின் மகள் மரகதத்தின் மீது அபிராமி அம்மாளுக்கு தனியான வாத்சல்யம் இருந்தது உண்மைதான். மாங்குடி தெற்கு தெருவிலே அடுத்தடுத்த வீட்டிலே வசித்து வந்த மாணிக்கம் பிள்ளையும் முத்துசாமி பிள்ளையும் அப்படி நெருங்கிய நண்பர்கள் என்று கூற முடியாவிட்டாலும் அடுத்த வீட்டுக்காரர்கள் என்ற ஹோதாவில் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரோதியாக மதிக்கவில்லை. ஆனால் மாணிக்கம் பிள்ளை மனைவி செங்கமலமும் முத்துப்பிள்ளை மனைவி அபிராமி அம்மாளும் அந்யோன்யமாக பழகிய சிநேகிதிகள். அபிராமி அம்மாள் தனது வீட்டு முற்றத்திலிருந்து செங்கமலம் என்று உரத்த குரலில் கூப்பிடுவாள். என்ன அண்ணி என்று சமையல் அறையிலிருந்து பதிலுக்கு கேட்பாள் செங்கமலம். உங்க அண்ணாவுக்கு காப்பிக்கு பால் எடுத்து வைக்க மறந்து விட்டேன், கொஞ்சம் மரகதத்திடம் கொடுத்து அனுப்பு என்பாள். இவ்வளவுதானே, காப்பியா வேணுமானாலும் போட்டு அனுப்பி வைக்கிறேன் என்று உள்ளிருந்தபடியே உரத்த குரலில் நகைப்பாள் செங்கமலம். அபிராமி அம்மாளும் தங்கள் புழக்கடை தோட்டத்தில் காய்த்த பூசணிக்காயையோ பரங்கிக்காயையோ உடைத்தால் ஒரு பெரிய துண்டத்தை பத்திரமாக தனியே எடுத்து வேலைக்காரியிடம் கொடுத்து அடுத்த வீட்டிற்கு அனுப்ப மறக்க மாட்டாள். புது தினசா பலகாரமோ குழம்போ ஊறுகாயோ செய்திருந்தால் அதில் கொஞ்சம் அடுத்த வீட்டிற்கு அனுப்பாதிருந்தால் அபிராமி அம்மாளுக்கு தூக்கமே வராது. ஆண் பிள்ளைகள் பகல் போஜனத்திற்கு பிறகு கடைத்தெருவில் இருந்த தங்கள் கடைகளை கவனிக்க கிளம்பிவிட்டதும் 2 வீட்டு பெண்களும் தங்களது வம்பு கடையை ஆரம்பித்து விடுவார்கள். மாணிக்கம் பிள்ளை வீட்டு தோட்டத்தையும் முத்துப்பிள்ளை வீட்டு தோட்டத்தையும் இடையே பிரித்து நின்ற சுவர் ஒரு பெருமழைக்கு பொத்தென்று விழுந்துவிட்டது. அவர்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. பகல் போஜனத்திற்கு பிறகு வாசற்கதையை தாளிட்டு கொண்டு புழக்கடை வழியே அபிராமி அம்மாள் செங்கமலத்தின் வீட்டிற்குள் வந்து குந்தி கொண்டு விடுவாள். பிறகு அவள் எழுந்த வீட்டிற்கு திரும்புவதற்குள் பொழுது அஸ்தமித்து போய்விடும். தாயும் பிள்ளையும் போல பழகினோம், அக்கால் தங்கையைப் போல் அன்பாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு 2 வீட்டு பெண்களும் அப்போதைக்கு அப்போது தங்கள் இல்வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்ப சம்பவங்களை கூறி ஆறுதல் பெறுவார்கள். சுருங்க சொன்னால் செங்கமலத்திற்கு தெரியாமல் அபிராமி அம்மாள் வீட்டில் அடுப்பு கூட புகையாது. அபிராமி அம்மாளுக்கு தெரியாத குடும்ப ரகசியம் செங்கமலத்தின் வீட்டில் ஒன்றுமில்லை. அபிராமி அம்மாளுக்கு அடுத்த வீட்டின் மீது நாட்டம் அதிகம் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. கல்யாணமாகி 30 வருஷ காலமாகியும் தனது என்று சொல்லிக்கொள்ள அபிராமி அம்மாளுக்கு குழந்தை ஒன்று கூட பிறக்கவில்லை. அந்த குறையை அவள் ஓரளவு மரகதத்தின் மூலம் தீர்த்து கொண்டாள். செங்கமலம் நாட்டுப்புறத்து பெண். கொட்டிலில் கட்டியிருக்கும் பசுக்களை வேலை தவறாமல் கவனிப்பதையும் வேளா வேலைக்கு பொங்கி போடுவதையும் தவிர உலக விஷயங்கள் ஒன்றுமே அறியாதவள். அபிராமி அம்மாள் அப்படி அல்ல, நாளும் தெரிந்த கெட்டிக்காரி. ஒரு புடவை எடுக்கவோ அல்லது பாத்திரம் வாங்கவோ செங்கமலத்திற்கு தனியே செல்ல துணிச்சல் ஏற்படாது. அடுத்த வீட்டு அபிராமி அண்ணிதான் அவற்றுக்கு யோசனை சொல்லி உதவ வேண்டும். மல்லிகை மொக்கை இப்படி கொண்டா, உனக்கு வயசு ஆச்சுதே ஒழிய ஒரு இழவும் தெரியல என்று உரிமையுடன் அதட்டிவிட்டு அபிராமி அம்மாள் தானே மரகதத்தின் தலையை சீவி மல்லிகை மொக்கை வரிசையாக வைத்து தைத்து கூந்தலை அலங்காரம் செய்வாள். மரகதத்திற்கு தலைவாரி பொட்டிட்டு மையிட்டு அழகு பார்ப்பதில் செங்கமலத்தை விட அபிராமிக்குத்தான் அதிகமான ஆர்வம். பச்சை பசுங்கிளி போல் இருக்கிறாளே, இவளை கட்டிக்க கொடுத்து வச்சவன் எவனோ என்று அடிக்கடி செங்கமலத்திடம் வியப்புடன் கூறுவாள். மரகதத்தின் மேல் அபிராமி அம்மாளுக்கு அன்பு அதிகம் ஏற்பட்டிருந்ததுக்கு இன்னொரு சிறிய காரணமும் இருந்தது. மரகதம் சுபாவத்திலே வெகு சுட்டி பெண்.
சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுக்கு தனது காரியங்களை சாதித்து கொள்ளும் வழிகள் நன்கு தெரிந்து போயிருந்தன. திருவிழா கடையில் விற்கும் பொம்மையையோ வளையல்களையோ நன்கு பிடிபட்டு மரகதம் அடைய ஆசைப்பட்டால் அடுத்த விட்டு அபிராமி அம்மாளை போய் பிடித்து கொண்டு விடுவாள். என்னடி செங்கமலம், உன் பணத்தை கொண்டு உடைப்புல போடு. பச்சை குழந்தைக்கு ஆசைப்பட்ட வளையல்களை வாங்கி கொடுத்தா உனக்கு என்னடி வந்துடுச்சு? நகை போடணும், நல்லது உடுத்தணும்னு ஆசைப்படுகிறது நடு வயசுல தான் அடி. உன்னாட்டியும் என்னாட்டியும் தலை வெளுக்க ஆரம்பித்த பிறகு இந்த ஆசை எங்கே வரப்போகுது என்று அதட்டுவாள். உங்களை வக்காலத்துக்கு கூட்டி வந்து விட்டாளா இந்த குட்டி? என்ன நீ அவ தொந்தரவு பொறுக்க முடியவில்லை என்று பாதி கோபமும் பாதி பெருமையாகவும் செங்கமலம் மரகதத்தின் விருப்பத்திற்கு பணிந்து விடுவாள். தனது காரியங்களை சாதிக்க ஒரு கருவியாக அமைந்திருந்த அபிராமி அம்மாளிடம் மரகதம் ஒட்டி கொண்டு மிகவும் உறவாடினாள். அத்தை அத்தை என்று அன்பு கனியும் குரலில் கூப்பிட்டு கொண்டு தன்னை சுற்றி வளைய வந்து கொண்டிருந்த அந்த பெண் மரகதத்தின் மீது அபிராமிக்கு பாசம் ஏற்பட்டிருந்ததில் வியப்பில்லை. செங்கமலத்திற்கு மகள் போல் பெற்ற பாசம், அபிராமிக்கோ வளர்த்த பாசம். ஆகவே மரகதத்தின் திருமண செய்தி அபிராமி அம்மாளின் நெஞ்சை பதைபதைக்கச் செய்தது. அன்று முத்துப்பிள்ளை கடைக்கு புறப்பட்டு சென்றவுடன் அவசரமாக கதவை தாளிட்டு கொண்டு புழக்கடைக்கு ஓடி வந்தாள். ஏண்டி செங்கமலம், இது என்னடி அநியாயம்? நான் கேள்விப்பட்டது நெசமா? எனக்கு ஒரு வார்த்தை கூட நீ இதுவரை சொல்லலையே என்று அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டு ஆத்திரத்துடன் தொப்பென முற்றத்து நிழலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அபிராமி. இரவு முழுவதும் கணவனுடன் பெண்ணின் கல்யாண விஷயமாக விவாதித்து அழுதது போதாது போல் மாணிக்கம் பிள்ளை கடையிலிருந்து சாப்பிட வந்திருந்த பொழுது ஒரு மூச்சு சண்டை போட்டிருந்தாள். தனது கட்சி கணவனின் பிடிவாதத்தின் முன் தோற்றுவிட்டதை உணர்ந்து மனம் இடிந்து குமுறி அழுது கொண்டிருந்த செங்கமலத்தின் கண்களும் முகமும் ஒரே செங்கமலமாக சிவந்து போயிருந்தன. அண்ணி, நான் என்ன செய்வேன்? பச்சை பசுங்கிலேயே பூனை கையில் பிடிச்சு கொடுக்க போகிறார் அவர் என்று கூறிவிட்டு புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கு குலுங்க அழுதாள். ஓங்கி அடிச்சு நீ பேசியிருந்தா அவருக்கு இந்த யோசனை தோணி இருக்குமா? கேட்டதிலிருந்து எனக்கு மனசை என்னமோ பண்ணுது செங்கமலம் என்று அதட்டினாள் அபிராமி. எத்தனையோ எடுத்து சொல்லி முட்டிக்கொண்டேன். ஒரு வாரமா வீட்டில் எனக்கும் அவருக்கும் இது விஷயமா ஒரே சண்டை தான் அண்ணி. நேற்று ராத்திரி தான் அவர் நிச்சயமா அவனுக்கு கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. மரகதம் ராத்திரியிலேருந்து பச்சை தண்ணீர் கூட வாயில் விடவில்லை. அந்த பாவி கந்தசாமிக்கு இவர் 3000 ரூபாய் கடன் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கும்படி ரொம்ப நெருக்கினான். அவனை திருப்தி செய்ய வழி இல்லாமல் தன் பெண்ணை பலி கொடுக்க ஒத்துக்கிட்டார். என் வயிற்றெரிச்சலை சொல்லக்கூட மனம் சகிக்கலை என்று கண்ணீர் உகுத்தாள் செங்கமலம். ஒரு நிலத்தை விற்று வீட்டை விற்று அவன் கடன் அடைக்கப்படாதா? மரத்திலிருந்து விழுந்த வேலாயுதத்திற்கு இடுப்பேலும் உறிஞ்சு போய் 2 காலும் உதவாம நொண்டியா போயிட்டானே. அவனுக்கு கல்யாணம் என்ன வச்சு கிடக்கு? அவனுக்கு கருமாதி தான் பாக்கி. அவனுக்கு பெண்ணை கட்டி கொடுக்கறத விட விதவி ஆயிட்டான்னு வீட்டிலேயே வச்சுக்கிடலாமே என்று ஆத்திரத்தில் படபடவென்று பேசிய அபிராமி தாழ்ந்த குரலில், செங்கமலம், உனக்கு கந்தசாமியை பற்றி சங்கதி பூராவும் தெரியாதா என்றாள். நான் வீட்டை விட்டு வாசல் படி கூட மிதிச்சதில்லையா நீ? எனக்கு அவர்கள் பற்றி என்ன தெரியும் என்று துக்கத்துடன் அரற்றினாள் செங்கமலம். சிலோனில் கங்காணியாக வேலை பார்த்து நல்ல ரொக்கத்துடனே இங்கே வந்து நிலபுலன் வாங்கி காசு சேர்த்து வச்சிருக்கான். மனுஷன் பெரிய போக்கிரி. யமதர்மராஜா போல கண்ணங்கரேல்னு பிடி மீசையும் கண்ணையும் பார்த்தாலே கதி கலங்கி போகும். போன வருஷம்தான் அவன் பெண்டாட்டியும் மூத்த மகன் தங்கதுரையும் செத்து போனார்கள். தங்கதுரை செத்த 4ஆம் நாள் அவன் பெஞ்சாதி அந்த பெண் செந்தாமரையும் செத்து போச்சு. அவளும் காலராவில் தான் செத்து போனான்னு சொல்லி சட்டு புட்டுன்னு சவத்தை எடுத்து கொளுத்தி விட்டான். அவள் காலராவில் சாகவில்லை, எருக்கம்பாலை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணி கொண்டு விட்டா. உனக்கு தெரியுமா அது என்று கேட்டாள். அப்படியா என்று கண்ணீரை துடைத்து கொண்டு வியப்புடன் கேட்டாள் செங்கமலம். ஆமாம், கந்தசாமி சுத்த அயோக்கியன். கண்ணக்கோள் வைக்கிற சாத்துகிற இடம் சாத்தாத இடம் என்று அவனுக்கு நியதியே கிடையாது. அந்த பெண் செந்தாமரை நம்ம மரகதத்தை போல பார்க்க நல்லா இருப்பாள். ரொம்ப நாளாக அவனுக்கு மருமகள் மேல ஒரு கண். அந்த பொண்ணு பாவம், இல்லாதவள் விட்டு பொண்ணு. மாமனார் தங்கிட்ட பல்ல இழிச்சு பேசுறான், கொஞ்சம் தவறாக நடந்து கொள்கிறான்னு புருஷனிடம் சொல்ல பயந்து கொண்டு தினமும் நரக வேதனையை சகிச்சுண்டு வாழ்ந்து கொண்டிருந்தா. மகனை கொண்டு கொளுத்திட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே மருமகளிடம் அந்த அயோக்கி கேவலமா நடந்து கொண்டானாம். மானத்து கஞ்சி அந்த பெண் வெளியில சொல்ல பயந்து கொண்டு எருக்கம்பாலை கறந்து குடிச்சு உயிரை விட்டு விட்டா. தெரியுமா உனக்கு? மரகதத்தை தன் மகனுக்கு கட்டி வச்சுட்டு அந்த அயோக்கிய பையல் என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியுமா? ஏராளமாக பணம் கிடக்கிறதுன்னு ஒரு சாக்கடையில் உன் புருஷ காலை வச்சுட்டார். எனக்கு நெஞ்சு கொதிக்குது இந்த கல்யாண செய்தி கேட்டு என்று மூச்சு விடாது கூறி முடித்தாள் அபிராமி. ஐயோ,
இதையெல்லாம் கேட்கலையே என் வயிற்று கலக்குதே அண்ணி. அவர்கிட்ட இதை யார் எடுத்து சொல்லுவாங்க என்று ஓலமிட்டாள் செங்கமலம். அடுக்கலையில் அழுத கன்னமும் சிவந்த முகமுமாக முற்றத்தில் நடந்த சம்பாஷணை முழுவதையும் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த மரகதத்தின் உள்ளத்திலே திகில் குடிகொண்டது. அத்தை என்று ஆவேசம் பிடித்தவள் போல் கூவிக்கொண்டு ஓடி வந்து பொத்தென்ன அபிராமி அம்மாள் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி அழுதாள் மரகதம். என் தங்க கண்ணு, அழாதேடி, தெய்வம் உன்னை சதி செய்கிறது என்று அன்புடன் அவளது முதுகை தடவிய அபிராமி அம்மாள் தொண்டை கரகரக்க தானும் ஓவென்று அவளுடன் கூட அழுதுவிட்டாள். வெட்டி சாய்த்த மரம்போல் நிம்மதியாக தன்னை மறந்து நன்றாக தூங்கிய சிவராஜன் முற்றத்திலே பாத்திரங்கள் உருளும் சப்தம் கேட்டு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். ஏன் அதுக்குள்ளே எழுந்துட்ட? சித்த தூங்கிக்கிறது தானே. கிணற்றடியில் போய் பல்ல துளக்கிக்கிட்டு வா, காபி பலகாரம் எடுத்து வைக்கிறேன் என்றாள். முற்றத்து ஓரத்தில் அண்டா ஒன்றை அவசரமாக தேய்த்து கழுவிக்கொண்டே அபிராமி அம்மாள். முதல் நாள் இரவு வண்டிக்குத்தான் சிவராஜன் பல வருஷங்களுக்கு பிறகு முதலாக தனது சிறிய தாயின் இல்லத்திற்கு விருந்தாளியாக வந்து இறங்கினான். அக்கா உயிருடன் இருக்கும் பொழுதுதான் அவனை அபிராமி அம்மாள் பார்த்தாள். அக்கா உயிர் திறந்த பின்பு அவளுக்கு அந்த வீட்டிற்கு போகும்படியான சந்தர்ப்பம் ஒன்றும் வாய்க்கவில்லை. கடைசி முறையாக தான் பார்க்கையில் சின்னஞ்சிறு பையனாக வாயில் விரலை வைத்து சப்பிக்கொண்டு வீதியில் ஓடி விளையாடி கொண்டிருந்த சிவராஜன் வாட்ட சாட்டமான யௌனோ புருஷனாக வளர்ந்து விட்டதை காண அவளுக்கு ஆச்சரியமும் மகிழ்வுமாக இருந்தது. வா தம்பி, ஊர்ல எல்லோரும் சௌக்கியம் தானே என்று வாயெல்லாம் பல்லாக அக்கா மகனை வரவேற்று உபசரித்தாள் அபிராமி. அன்று முத்துப்பிள்ளை மட்டும் குறுக்கிட்டு அதட்டி தடுத்தராவிடில் அபிராமி அம்மாள் வாய் ஒய்ந்திருக்க மாட்டாள். பல வருஷங்களுக்கு தனது பால்ய நினைவுகள் யாவும் குமிழிட்டு பெருகி வரும் ஊற்று போல் நெஞ்சிலே பசுமையாக தோன்ற ஆரம்பித்து விட்டன. வெகு நேரம் வரை சிவராஜனை தூங்க விடாது பழங்கதைகளை தொணத்தொணவென்று பேசிக் கொண்டிருந்தாள். கூடத்து அறையிலே வைத்திருந்த தனது பெட்டியை திறந்து சிவராஜன் பல் துலக்க பிரஷையும் பேஸ்டையும் எடுத்துக்கொண்டான். சலவையில் இருந்து வந்த துவாலையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு புழக்கடை கிணற்று மேடைக்கு சென்றான். கொட்டிலில் நின்று கொண்டிருந்த கருப்பு பசுமாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு நிதானமாக பல் துலக்கியவாறு நின்று கொண்டிருந்தான் சிவராஜன். அருகிலே காலடி சப்தம் கேட்பதை உணர்ந்து வெடுக்கென திரும்பி பார்த்தான். விவரிக்க இயலாத அவனது இருதயம் வேகமாக துடித்தது. கண்கள் ஆச்சரியத்தில் அகன்றன. இரு வீட்டையும் பிரிந்து நின்ற இடைச்சுவரின் இடிந்த இடுக்கு வழியே அடுத்த வீட்டிலிருந்து வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த யுவதி சட்டென்று பின்வாங்கியபடி இடிந்த சுவரை ஆதாரமாக பிடித்துக்கொண்டு மருண்ட மானை போல் அவனை கண்டு விழித்தாள். அழகிய யௌனவ பெண்களை சிவராஜன் அதுவரை பார்த்ததில்லை என்று சொல்வதற்கில்லை. அவன் வேலை செய்யும் இடத்தில் அவன் யௌனமும் புதுமையும் நிறைந்த இளம் பெண்கள் பலரை கண்டிருக்கிறான். ஓரிருவருடன் அவன் நெருங்கி பேசி பழகியும் இருக்கிறான். இருந்தபோதிலும் அன்று காலை எதேச்சையாக தன் எதிரே வந்து நின்ற அந்த இளம் பெண்ணை கண்டு சிவராஜன் தன்னை மறந்து சொக்கி போனான். மரகதத்தின் நெஞ்சு விடுத்துவிடும் போல துரிதமாக துடித்தது. குப்பென்று முகம் குங்குமம் போல் சிவந்து விட்டது. நெற்றியில் அரும்பிய வியர்வையை துடைத்துக்கொண்டு அபிராமி அம்மாள் வீட்டு கிணற்றடியிலே நின்று கொண்டிருந்த அந்த கட்டழகனை பிரமிப்புடன் பார்த்தாள். மரகதம் என்று இடியோசை போன்று உள்ளிருந்து எழுந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு போனவள் சிட்டுக்குருவி போல சரக்கென்று உள்ளே ஓடி மறைந்து விட்டாள். பகல் போஜனத்திற்கு பிறகு முத்துப்பிள்ளை கடைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். ஒரு கூடை உளுத்தம்பருப்பை எடுத்துக்கொண்டு அரைக்க உட்கார்ந்து விட்டாள் அபிராமி அம்மாள். கூடத்தில் கிடந்த கயிற்றுக்கட்டில் மீது ஓய்வாக படுத்திருந்தான் சிவராஜன். மௌனமாக எந்த வேலையும் செய்வது என்பது அவளால் ஆகாத காரியம். ஆகவே அவள் பேச துவங்கிவிட்டாள். என்ன தம்பி, நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கேன்னு சொன்ன? மறந்து போச்சுதே என்று ஆரம்பித்தவள் ஓயாது என்ன வேலை, எவ்வளவு சம்பாதிக்கிறான், எத்தனை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று எல்லா விவரங்களையும் ஒன்று விடாது கேட்டு தெரிந்து கொண்டாள். என்னவோ தம்பி, நல்லாத்தான் சம்பாதிக்கிறாய், புத்திசாலித்தனமாக தான் இருக்கிறாய். ஆனால் இன்னும் கல்யாணம் கட்டிக்காம தனியா நீ இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கலை. வயசு கொஞ்சமாக ஆகிறது. அந்த காலமாக இருந்தால் இத்தனை வருஷத்துக்கு உனக்கு 10 வயதிலே ஒரு பிள்ளை இருந்திருப்பான் என்று முத்தாய்ப்பாய் சொன்னாள் அபிராமி. அப்படி என்ன வயசாயிடுச்சு? 25 வயசு தானே எனக்கு நடக்குது. இந்த காலத்துல ஒவ்வொருத்தன் 40 வருஷத்துக்கு மேலதான் கல்யாணம் செய்து கொள்கிறான். நான் கூட நல்லா பணம் சேர்த்த பிறகு நிதானமாக ஒரு 40 வயதுக்குத்தான் கல்யாணம் கட்டிக்க போகிறேன். இப்பொழுது கட்டிக்கொண்டால் ரொம்ப உபத்திரமாகிவிடும் என்று கேலியாக கூறிவிட்டு சிரித்தான். ஆனால் கல்யாணம் என்ற பேச்சு அவனுக்கு ஒருவித ஆனந்தத்தை ஊட்டியது. ஏனோ அது சமயம் அவனுக்கு காலையில் தான் கண்ட அந்த அண்டை வீட்டு பெண்ணின் முகம் நினைவுக்கு வந்தது. பொழுது சாயும் வேளையில் அபிராமி அம்மாள் ஒரு கரண்டி உப்பு கடனாக வாங்கி வர அடுத்த வீட்டிற்கு வந்தாள்.
அப்படியே செங்கமலத்துடன் வம்பு பேச உட்கார்ந்து விட்டாள். புகையும் அடுப்பை ஊதி கொண்டிருந்த மரகதம் கைவேலியை போட்டுவிட்டு தாயும் அண்டை வீட்டம்மாளும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த அந்த சம்பாஷணையை முற்றும் கேட்டாள். அபிராமி அம்மாளின் அன்றைய வம்பு பேச்சு முழுவதும் அவளது அக்காள் மகனை பற்றியதாக இருந்தது. கெட்டிக்காரன், மாசம் 200க்கு மேலே சம்பாதிக்கிறான், இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, ரொம்ப பிடிவாதக்காரன், சின்ன வயசுல அம்மா செத்து விட்டாள், 2ஆம் கல்யாணம் செய்து கொண்ட அப்பன் அவனை சரியாக நடத்தலைன்னு அவனுக்கு கோபம். அதனால கல்யாண விஷயத்துல அவங்க பேச்சு ஒன்றும் அவன் காதில் ஏறாது. மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், ஏழையோ பாழையோ எவளானாலும் சரி கட்டி கொண்டு விடுவானாம் என்று அபிராமி அம்மாள் அக்கா மகனின் பிரதாபத்தை பற்றி அளந்து கொண்டிருந்தாள். கொட்டிலில் கட்டியிருந்த வெள்ளை பசு கன்று குட்டி கத்தி கொண்டிருந்தது. அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த குழம்பை கிளறிவிட்டு மரகதம் வெளியே வந்தாள். செங்கமலம் சம்பாஷணை சுவாரஸ்யத்தில் அவளை கவனிக்கவில்லை. ரேழியில் கிடந்த அகத்திக்கீரை கட்டை தூக்கி கொண்டு புழக்கடைக்கு வந்த மரகதம் திடுக்கிட்டு போய் கையில் இருந்து கீரை கட்டை கீழே போட்டு விட்டாள். கிணற்றடியில் முகத்தை கழுவிக்கொள்ள சோப்பு பெட்டியும் துவாலையும் சகிதமாக புழக்கடைக்கு வந்திருந்த சிவராஜன் தனது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டு வியப்படைந்தவன் போல் அவளை வைத்த விழி வாங்காது பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். கீரைக்கட்டை எடுத்துக்கொண்டு கன்றுக்குட்டி அருகில் சென்ற மரகதத்தின் நெஞ்சு படபடத்தது. கால்கள் தடுமாறின. விவரிக்க இயலாத இன்பத்தை தரும் அந்த ஆனந்த உணர்ச்சியில் அவளது வாய் உலர்ந்து நெஞ்சு வறண்டு போயிற்று. சுற்றுமுற்றும் பார்த்தான் சிவராஜன். ஆவலை கட்டுப்படுத்த முடியாதவன் போல் சுவரின் ஓரமாக வந்து, சித்தி உங்கள் வீட்டில் இன்னுமா பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று கேட்டான். திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த மரகதம் மெய் சிலிர்த்து போனாள். முன்பின் தெரியாத அந்த வாலிபனுக்கு எத்தனை துணிச்சல்! வழியே பேச வந்து விட்டானே என தனக்குள்ளே எண்ணி ஆச்சரியமடைந்தவள் விடுக்கென பூனையைக் கண்டு மிரண்டு ஓடும் குழந்தையைப் போல் உள்ளே ஓடிவிட்டாள். அன்று இரவு சிவராஜனுக்கு தூக்கமே வரவில்லை. படுக்க போகும் முன் சித்தி கூறிய அந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனம் ஒரு காரணமின்றி ஆத்திரத்தில் துடித்தது. பணத்திற்காக பொற்சிலை போன்ற அழகான பெண்ணை மாணிக்கம் பிள்ளை ஒரு நொண்டி பயலுக்கு கட்டி கொடுக்க போகிறாராமே, என்ன அக்கிரமம் என்று அபிராமி அம்மாள் கூறிய வார்த்தைகளை கேட்டு மனம் சோர்ந்து போனான் சிவராஜன். மரகதத்தை போன்ற அழகான இளம் பெண்களை மணந்து கொள்ள சிவராஜனை போன்ற வாலிபர்கள் பலர் இருக்கையில் மாணிக்கம் பிள்ளைக்கு இப்படியா புத்தி போக வேண்டும்? கண்ணால் ஒரு தடவை கூட தரிசிக்காத அந்த மாணிக்கம் பிள்ளை மீது அவனுக்கு கோபம் குமுறி கொண்டு வந்தது. மறுநாட்காலை மாணிக்கம் பிள்ளையின் வீடு இரண்டுபட்டு கொண்டிருந்தது. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க என்று இடி விழுந்து விடும் போல் மாணிக்கம் பிள்ளை கூச்சலிட்டார். ஊரை கொட்டுறதுக்கு முந்தி கடைக்கு போயிடுங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், பிறகு அவளுக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லி சரிப்படுத்துகிறேன் என்று செங்கமலம் தாழ்ந்த குரலில் வருத்தத்துடன் சொன்னாள். தாழ்வாரத்து தூணின் மீது சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்த மரகதம் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். காலையில் விடிந்ததும் விடியாததுமாக ஓடிவிட்டு குப்பம்மாள் 2 வாழைப்பூக்களை எடுத்துக்கொண்டு வம்பு கிரகிக்கும் நிமித்தம் அங்கு வந்தாள். மாணிக்கமில்ல புழக்கடையில் ஏதோ வேலையாக இருந்ததனால் தைரியத்துடன் அவள் உள்ளே வந்து மரகதத்திடம் பேச உட்கார்ந்து விட்டாள். அவள் கூறிய சங்கதிகளை கேட்ட மரகதம் வெட்கத்தினால் உடல் குன்றி போனாள். ஆத்திரமும் கோபமும் அழுகையும் ஒருங்கே தாளாது அவள் விம்மி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மரகதம் வாயாடி, திமிர் பிடித்தவள், பிடிவாதக்காரி என்று ஊரிலே பிரசித்தி பெற்றிருந்தாள். வாயாடி மரகதத்திற்கு ஒரு நொண்டி கணவன் வந்து வாய்த்தது குறித்து அவளை கண்டு பொறாமை கொண்டிருந்த ஊர் பெண்கள் சிலர் மிகவும் கேவலமாக பேசி சிரித்தனர். மரகதத்தின் கர்வத்திற்கும் திமிருக்கும் இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று அவர்கள் கேலி செய்து கொக்கரித்தனர். குப்பம்மாள் சொன்ன செய்தியை கேட்டு மரகதத்திற்கு அவமானம் தாழ முடியவில்லை. பச்சிலும் குழந்தை பருவத்திலே நினைத்ததை அடைய வேண்டும் என்று பிடிவாதம் செய்து வெற்றி பெறும் வழக்கமுடையவள். பெற்றோருக்கு ஒரே பெண், அழகி. தனக்கு ஊரில் யாரும் நிகரில்லை என்ற கர்வத்தில் அவள் தன்னொத்த பெண்கள் எல்லோரையும் துச்சமாக தூக்கி எறிந்து வெடுக்கென்று தான் பேசுவாள். மரகதத்தின் கர்வத்திற்கும் அகங்காரத்திற்கும் உண்மையிலேயே ஒரு வீழ்ச்சிதான் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை பருவத்தில் விருப்பம் கொண்ட பொம்மையை வாங்கி கொடுத்த மாணிக்கம் பிள்ளை அவளது அழுகைக்கும் பிடிவாதத்திற்கும் பயந்து அவள் விருப்பத்திற்கெல்லாம் இடம் கொடுக்கும் சுபாவமுள்ள மாணிக்கம் பிள்ளை இப்பொழுது முற்றிலும் மனம் மாறியிருந்தார். கல்யாண விஷயத்தில் மகளது கண்ணீரையும் கூச்சலையும் கண்டு அவர் அசைந்து கொடுக்கவில்லை. காலையில் கிணற்று மேடை அருகில் அந்த யௌனவ புருஷனை சந்தித்ததிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவள் தனக்கு வரப்போகும் பயங்கர வாழ்க்கையை எண்ணி மனம் புண்ணாகி கொண்டிருந்தாள். குப்பம்மாள் கூறிய சங்கதி அவளது மனப்புண்ணை அதிகரிக்கச் செய்யவே அவள் அழுது விட்டாள். பெண்ணுக்கு வேண்டிய சேலைகளை அவளே பார்த்து எடுத்துக்கொள்வதே உசிதம் என்று கந்தசாமி பிள்ளை
முதல் நாள் சாயங்காலம் மாணிக்கத்துடன் ஆரணி பட்டு சேலை மூட்டை ஒன்றை அவனிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார். அவரது தாராளத்தைக் கண்டு அதிசயமடைந்த மாணிக்கம்பிள்ளை மூட்டையை வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தார். கடைக்கு புறப்படும் முன் மூட்டையை பிரித்து கூடத்தில் உட்கார்ந்த மாணிக்கம்பிள்ளை, மரகதம், இங்கே வா, இதோ பார், உனக்கு இதில் எந்த சேலை பிடித்திருக்கிறதுன்னு பார்த்து எடுத்துக்கோ என்று அழைத்தார். துக்கத்தில் குமுறி கொண்டிருந்த மரகதம் ஆத்திரத்துடன் வெளியே வந்தாள். வெள்ளம் தலைக்கு மேல் போகிறது, சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று அவளுக்கு அதிக துணிச்சல் ஏற்பட்டது. எனக்கு ஒரு இழவும் வேண்டாம், இந்த சேலையை எடுத்து என் பிணத்துக்கு போடுங்க என்று துக்கம் தொண்டை அடைக்க கண்களில் நீர் பொங்க கத்தினாள். தாங்க முடியாத கோபத்துடன், என்ன சொன்ன என்று கர்ஜித்தார் மாணிக்கம்பிள்ளை. ஆமாம், என் பிணத்துக்கு போடுங்கன்னு சொன்னேன். கந்தசாமி மகனை கட்டி கொண்ட பிறகு கூட நான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்று ஆத்திரத்துடன் எதிர்த்து கத்தினாள். என்ன சொன்ன என்று கூவிக்கொண்டு ஆக்ரோஷமாக கையை ஓங்கினார் மாணிக்கம்பிள்ளை. இந்தாங்க சித்த, நிறுத்துங்க, அவகிட்ட போய் இப்ப என்ன பேச்சு வச்சிருக்க என்று சமாதானப்படுத்தும் தோரணையில் செங்கமலம் பதறிக்கொண்டு குறுக்கிட்டாள். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு தேதி வச்சாச்சு. காரியத்தை சட்டு புட்டுன்னு நடத்தணும்னு கந்தசாமி அவசரப்படுகிறார். கொட்டார பந்தர் போட ஏற்பாடாயிருக்கு. மேலக்காரன், ஊர்வலம், விருந்து, நகை, நட்டு, துணிமணி எல்லாத்துக்கும் துரிதமாக ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார் அந்த மனுஷன். இந்த பொண்ணு இங்கே ரொம்ப துள்ளுதே என்று கூச்சலிட்ட மாணிக்கம்பிள்ளை கோபத்துடன் எழுந்திருந்தார். நீங்கள் கடைக்கு போங்க, நான் பிறகு புத்தி சொல்லி வேண்டியதை பொறுக்கி எடுத்து வைக்க சொல்கிறேன். பகலுக்கு கடையிலிருந்து யாரையாவது ஆள் அனுப்புங்க, மீதியை கொடுத்து அனுப்பி விடுகிறேன் என்று சமாதானம் செய்த பிறகு மாணிக்கம்பிள்ளை மகளை முறைத்து பார்த்துவிட்டு வெளியே சென்றார். அன்று பகல் சிவராஜனுக்கு போஜனத்தை உட்கொள்ளவே மனம் வரவில்லை. ஒரு கிண்ணம் நெய் கடனாக வாங்கி வர அண்டை வீட்டுக்கு சென்று திரும்பி வந்த அபிராமி அம்மாள் கூறிய விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. பாவம் அந்த பெண், அந்த நொண்டி பயலை மணந்து கொள்ள அவளுக்கு சிறிதும் விருப்பமில்லை. அவளது மன விருப்பு வெறுப்பை கவனிக்காது ஒரே பிடிவாதமாக அவளது வாழ்நாட்களையே பாழடிக்க மாணிக்கம்பிள்ளை முன்வந்து விட்டார். சேச்ச, என்ன அக்கிரமம் என்று தனக்குள்ளே எண்ணி பதைபதைத்த சிவராஜனின் ரத்தம் கொதித்தது. சமூகத்திலே இப்படி அநேக அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கையில் அவனை போன்ற பரந்த நோக்கம் கொண்ட வாலிபர்கள் அதை பார்த்து கொண்டு வாளாயிருப்பதா? இருட்டியதும் விளக்கை பொருத்தி மாடத்தில் வைத்த செங்கமலம் பானைக்குள் கையை போட்டு துழாவினாள். பானை காலியாக இருந்தது. குழம்பிற்கு வீட்டில் ஒரு மிளகாய் வற்றல் கூட இல்லை என்று உணர்ந்த அவள், ஏய் மரகதம், ஓடிவா, உன் அத்தையிடம் நான் கேட்டதாக ஒரு கை மிளகாய் வாங்கி வா என்று உத்தரவிட்டபடி அடுப்பை மூட்டத் துவங்கினாள். பகல் முழுவதும் தாயுடன் ஒரு மூச்சு சண்டை போட்டு அழுத்திருந்த மரகதம் கோபத்துடன் தூணின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அடி உன்னத்தாண்டி மரகதம், சீக்கிரம் போய் வாங்கியா, அடுப்பு காயுது என்று செங்கமலம் அதட்டினாள். பிறகு துள்ளி கொண்டு மரகதம் எழுந்து புழக்கடைக்கு ஓடினாள். அண்டை வீட்டுக்கு போவதில் என்றுமில்லாத ஒரு உற்சாகம் திடீரென்று அவளுக்கு அன்று ஏற்பட்டது. அபிராமி அம்மாள் வீட்டு கூடத்தில் பிரகாசமாக அரிக்கையின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கின் அருகில் ஏதோ புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த சிவராஜன் காலடி ஓசை கேட்டு வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தான். அது சமயம் ஏற்பட்ட ஆனந்தத்தில் புத்தகத்தை தடக்கென்று மூடிவிட்டு எழுந்திருந்தான். அத்தை என்று மெல்லிய குரலில் கூப்பிட்ட மரகதத்திற்கு நெஞ்சு திக்திக்கென்று அடித்து கொண்டது. உள்ளே அவனை தாண்டி கொண்டு வரவும் அவளுக்கு பயமாக இருந்தது. திரும்பி போகவும் மனம் வரவில்லை. குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தலையை மெல்ல தாழ்த்தி கொண்டு நின்றாள். சித்தி கோயிலுக்கு போயிருக்கா, வர சிறிது நேரமாகும் என்றான் அவன். ஒண்ணுமில்ல, கொஞ்சம் மிளகாய் வாங்கிக்கிட்டு என்று கூறிய மரகதம் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. வெள்ளை விளையரென்றிருந்த தனது பற்கள் சிறிது வெளியே தெரிய அவன் அவளை பார்த்து மெல்ல சிரித்தான். நீ இந்த வீட்டில் வளர்ந்த பெண் என்று சித்தி உன்னை பற்றி சொல்லியிருக்கா. மிளகாய் எங்கே வச்சிருக்கான்னு உனக்குத்தான் விவரம் தெரியுமே, உள்ளே வந்து எடுத்துக்கொண்டு போகலாமே என்று கூறியபடி அவன் மெல்ல நகைத்தான். சங்கோஷமும் வெக்கமும் திடீரென்று மரகதத்தை விட்டு ஓடிச் சென்றன. சிவராஜனை அலட்சியமாக ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு, என்ன பழக்கம் இருந்தாலும் நான் அத்தியை கேட்காமல் ஒன்றும் எடுக்க மாட்டேன், அப்படி செய்தால் திருடியது போல் ஆகும் என்றாள் மரகதம். எனக்கு ஒரு பொருள் வேண்டுமென்றால் நான் உன்னை போல காத்திருக்க மாட்டேன், திருடி கொண்டு விடுவேன் என்றான் சிவராஜன். அவனது பேச்சு அவளது குழப்பத்தை அதிகரித்தது. என்ன பதில் சொல்வதென்று அவள் விழித்தாள். உதாரணமாக, எனக்கு காலையிலிருந்து ஒரு யோசனை ஏற்பட்டிருக்கிறது. நேற்று காலையிலிருந்து என் மனசு ஒரு பெண் மேல் லயித்து விட்டது. அவள் வேறு ஒருவனுக்கு சொந்தமாக போகிறாள் என்ற சங்கதியும் எனக்கு தெரியும். ஆனால் நான் முந்திக் கொண்டு அவளை திருடி கொண்டு போகப் போகிறேன், நிச்சயம் என்று பரிகாசமாக சொன்னான் சிவராஜன்.
திகைப்படைந்த மரகதம் சிவராஜனின் முகத்தை நிமிர்ந்து மறுமுறை பார்த்தாள். அவனது கண்களிலே மிகுந்த பரிவும் உதட்டிலே தவழ்ந்து கொண்டிருந்த அந்த புன்னகையும் அவள் மனதை என்னவோ செய்தன. மரகதம், நான் ஒன்று செய்கிறேன் என்று தாழ்ந்த குரலில் கூறிய சிவராஜனை திரும்பி பார்க்க பயந்தவள் போல் தலைதெறுக்க அங்கிருந்து ஓடியே போய்விட்டாள். மரகதம். கல்யாண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆசாரியிடம் செய்ய கொடுத்திருந்த மாம்பிஞ்சி அட்டிகை கைக்கு வரவில்லை. முகூர்த்த சமயத்திலே கூட கொடுக்க மாட்டான் போல இருக்குதே. பெண் பிள்ளை விவகாரம் இப்படித்தான் என்று கணவர் கூச்சலிடுவாரே என்ன அஞ்சிய செங்கமலம் நேரே சென்று விசாரித்து நகையை வாங்கி வர கடைத்தெருவுக்கு செல்ல தீர்மானித்தாள். மாணிக்கம் பிள்ளை வெளியே சென்றதும் அவசரமாக சமையலை முடித்துக்கொண்டு முற்றத்தில் வந்து, அண்ணி, கொஞ்சம் கடைத்தெரு வரை கூட வரீங்களா என்று இறைந்து கேட்டாள். அபிராமி அம்மாள் வேலைகளை முடித்துவிட்டு விச்சிராந்தியாக உட்கார்ந்திருந்தாள். தம்பி, இரு, வாசல் பூட்டு சாவியை தருகிறேன். நான் இந்த கடைத்தெரு வரை போய் வர வேண்டியிருக்கிறது. நீ அதற்கு முன்னே திரும்பி விட்டாக்கா இந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே வந்துக்கலாம் என்று கூறிவிட்டு சாவி கூத்திலிருந்து ஒரு சாவியை பிரித்து கொடுத்தாள். அபிராமியும் செங்கமலமும் கடைத்தெருவுக்கு கிளம்பினார்கள். மரகதத்திற்கு தாயாரின் மீது மிகவும் கோபம். தந்தையிடம் பிடிவாதமாக எடுத்து கூறி இந்த கல்யாணத்தை தடுக்க முயலாது அவரது இஷ்டத்திற்கு ஒத்துக்கொண்டு தாயும் தன்னை ஒரு படுகொழியில் மனமும் வந்து தள்ள முன்வந்து விட்டாள் என்று அவளுக்கு ஆத்திரம் குமுறி கொண்டு வந்தது. எனக்கு மாம்பிஞ்சி அட்டிகையும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம். அதை வாங்கி வர நீ போக வேண்டாம் என்று இறைந்து உச்சஸ்தாயில் அவள் ஆக்ரோஷத்துடன் கத்தினாள். அண்ணி, இந்த பொண்ணுக்கு நீங்க புத்தி சொல்லுங்க. அந்த காலத்துல நாமெல்லாம் கல்யாணத்தை பத்தி பெத்தவங்களுக்கு எதிரே ஒரு வார்த்தை பேசி இருப்போமா என்று சலித்து கொண்டாள் செங்கமலம். அபிராமி அம்மாள் பதிலுக்கு ஒரு பெருமூச்சு எறிந்துவிட்டு, மரகதம், கண்ணை தொடச்சிக்கோ. இனிமேல நீ என்ன சொல்லித்தான் உங்க அப்பா கேட்க போறாரா? நம்ம விதி அவ்வளவுதான். மனசு உறுதியாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். நல்ல காரியமாக புறப்படுகிறோம். இப்படி வம்பு செய்து அழுது கொண்டு நிற்காதே என்று புத்தி கூறிவிட்டு வாசல் பக்கம் நடையை கட்டினாள். சீக்கிரம் வந்து விடுகிறோம், கதவை தாளிட்டு கொண்டு பத்திரமாக இரு என்று உபதேசித்துவிட்டு போக மனமற்றவள் போல் செங்கமலம் தயங்கி கொண்டு கடைத்தெருவுக்கு சென்றாள். தனது ஆத்திரத்தை எல்லாம் கதவின் மேல் காட்டுகிறவள் போல் படார் என்று அதை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த மரகதத்தின் இதயம் துக்கத்தில் சுக்கலாக வெடித்தது. நிமிஷம் மணியாகி வெகு விரைவில் நாட்களாக மாறி கல்யாண தினம் என்ற அந்த பயங்கரமான நாள் அவளை விழுங்க வாயை பிளந்து கொண்டு வேகமாக வருவதைப் போன்று அவளுக்கு ஒரு கிளி ஏற்படவே, வாழ்க்கையின் முடிவு இதுதானா? இந்த படுகொழியிலிருந்து தப்ப மார்க்கமில்லையா என்று துக்கத்தில் குமுறி அவள் மனம் தளராமல் ஓவென்று அழுது கொண்டு புழக்கடை கிணற்றடியில் வந்து உட்கார்ந்து விட்டாள். கையால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி வெகு நேரம் அழுது கொண்டிருந்த மரகதம் சமீபத்தில் காலடி சப்தம் கேட்பதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அடுத்த விட்டு சிவராஜன் அவள் அருகில் நின்று கொண்டிருந்தான். மரகதம், ஏன் இப்படி அழுது உயிரை மாய்த்துக் கொள்கிறாய் என்று இரக்கம் மிகுந்த கனிந்த குரலில் வினவினான். கண்ணீரை துடைத்து கொண்டு விசுக்கென எழுந்து நின்ற மரகதம் அவனை திகைப்புடன் விழித்து பார்த்தாள். பதில் கூறும் முன் அவளது கை கால்கள் பயத்தால் பதறின. சாவை தவிர மார்க்கம் ஒன்றுமில்லை என்று திணறினாள் பதிலுக்கு. 2 நாளாக நானும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். சந்தர்ப்பமே இல்லாமல் இருந்தது. சித்தியும் உன் தாயாரும் கடைக்கு போவது தெரிந்தது. வெளியே போக கிளம்பிய நான் சந்தர்ப்பத்தை விட மனமில்லாமல் திரும்பி வந்தேன். நான் ஒரு யோசனை கூறுகிறேன், கேட்கிறாயா? உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் ஒரு நிலையில் இல்லை. உன்னை அந்த நொண்டி பயலுக்கு கட்டி கொடுப்பதை கேட்க கூட என்னால் சகிக்க முடியவில்லை. மரகதம், என்னை நீ கல்யாணம் செய்து கொள்வாயா என்று உணர்ச்சியுடன் கேட்டான் சிவராஜன். மரகதம் வியப்புடன் அவனை உற்று பார்த்தாள். அவளது மூளையில் பளிச்சென்று ஒரு யோசனை மின்னலை போல் உதயமாகவே அவளது உள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த துயரம் வினாடி பொழுதில் மறைந்து அதில் துணிச்சல் குடிகொண்டது. எப்படி முடியும் என்றாள். மனம் வைத்தால் மார்க்கம் இல்லையா? நீ மட்டும் நான் சொல்வதற்கு சம்மதித்தால் உனக்கும் விடுதலை, எனக்கும் சொர்க்க வாழ்க்கை. என்ன சொல்கிறாய்? நான் சொல்வதை கேள். சரி என்று நீ சம்மதித்து விட்டால் உன்னை யாரும் காணாத இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறேன் என்றான் பரபரப்பாக. மரகதம் பதில் கூறாது வாளா இருப்பதைக் கண்டு பொறுமையற்ற சிவராஜன் சட்டென்று சரி என்று ஒத்துக்கொள். யாரும் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும். ஊரார் பலவிதமாக பேசுவார்கள் என்று தானே அஞ்சுகிறாய்? பயப்படாதே என்றான். மரகதம் ஒரு கணம் குழப்பத்துடன் விழித்து கொண்டு நின்றாள். முடிவில் அவளையும் மீறி அவளது வாயிலிருந்து சரி என்ற சொல் எழுந்தது. நான் வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு உனக்கு சாயங்காலம் இந்த இடிந்த சுவர் அருகில் ஒரு காகித பொட்டலம் கிடைக்கும். அதை எடுத்து படித்துப்பார், விவரம் தெரியும் என்று கூறிவிட்டு சிவராஜன் வேகமாக அங்கிருந்து உள்ளே சென்று வாயில் கதவை திறந்து கொண்டு வெளியே முன்போல் பூட்டிவிட்டு சென்றான்.
முகத்தை துடைத்து கொண்டு உள்ளே வந்து தாழ்வாரத்து தூணில் சாய்ந்து கொண்ட மரகதம் நகத்தை கடித்தபடி யோசனையில் மூழ்கிவிட்டாள். அன்று சாயங்காலம் தண்ணீர் எடுக்க குடத்தை எடுத்துக்கொண்டு மரகதம் புழக்கடைக்கு சென்றாள். சூரியன் மறைந்து இருள் வேகமாக பரவி கொண்டு வரும் அந்த நேரத்தில் அவளது கூரிய கண்களுக்கு சுவர் ஓரமாக கிடந்த காகித பொட்டலம் நன்கு புலப்பட்டது. யாரும் காணாத சமயம் சட்டென விரைந்து அதை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டாள் அவள். அன்று இரவு எல்லோரும் போஜனம் முடிந்து தூங்கச் சென்ற பின் நிதானமாக பொட்டலத்தை பிரித்து அதனுள் கிடந்த சிறிய கற்களை தூர எறிந்துவிட்டு கூடத்திலே இருந்த மங்கிய விடிவிளக்கு ஒளியில் மரகதம் அதை படித்தாள். எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டேன். நாளை இரவு 12 மணிக்கு புழக்கடை சுவருக்கு அருகில் வந்து காத்து கொண்டிரு என்று எழுதியிருந்ததை கண்டாள். காரணமற்றதொரு பயத்திலும் இந்த கல்யாணத்திலிருந்து தப்பிச் செல்கிறோம் என்ற மகிழ்ச்சியிலும் அவளுக்கு அன்றிரவு தூக்கமே வரவில்லை. மறுநாள் முழுவதும் மரகதம் மிகவும் அமைதியாக காணப்பட்டாள். கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருந்தன. இனிமேல் புரட்சி செய்து பயனில்லை என்று மகள் அமைதியாக இருக்கிறாள் என்று எண்ணி சமாதானம் அடைந்து செங்கமலம் நிம்மதியடைந்தாள். கல்யாணத்திற்கு வேண்டிய பலகாரங்களை தயாரிப்பதில் அவளும் அபிராமியும் அன்று முழுவதும் மும்முரமாக பலவித வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். 4-5 நாட்களாக கல்யாண முஸ்தீபுகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த மாணிக்கம்பிள்ளை இரவு அளவுக்கு மீறி சாப்பிட்ட களைப்பு தாழாமல் குரட்டை விட்டு கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். பகல் முழுவதும் பணியாரம் சுடுவதில் உடம்பை அலட்டி கொண்டிருந்த செங்கமலம் மெய்மறந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இரவு 12 மணி அடிப்பதை கேட்ட மரகதம் மெல்ல எழுந்து ஓசைப்படாது புழக்கடை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அவளது வருகையை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டு சுவர் அருகில் நின்று கொண்டிருந்தான் சிவராஜன். மறுநாள் காலை கொட்டாவை விட்டு கொண்டு மெல்ல துயிலிலிருந்து எழுந்த செங்கமலம், மரகதம், கொஞ்சம் அடுப்பு பற்றவை, முகத்தை கழுவிக்கிட்டு வருகிறேன் என்று கூடத்தில் இருந்த வெறும் படுக்கைக்கு உத்தரவிட்டுவிட்டு புழக்கடைக்கு பல் துலக்கச் சென்றாள். முகத்தை கழுவிக்கொண்டு நிதானமாக உள்ளே வந்த அவள் அடுப்பில் பூனை தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு எரிச்சலுடன், மரகதம், மரகதம், உனக்கு காது செவிடா, இன்னுமா தூங்குகிறாய் என்று அதட்டி அழைத்தாள். மரகதத்தின் பதில் ஏதும் கேட்காததை அறிந்து சிறிது கோபத்துடன் கூடத்திற்கு வந்தாள். மரகதம், மரகதம் என்று இறைந்து 4-5 தடவை கூப்பிட்டாள். இந்த மரகதம் விடிவதற்குள் எழுந்து எங்கே போயிருப்பாள்? புழக்கடைக்கு பல் துலக்க போயிருப்பாளோ? புழக்கடையிலிருந்து தானே வருகிறோம், எதிர்படவில்லையே என தனக்குள்ளேயே எண்ணிய சங்கமலம் உக்ரானாரை எட்டி பார்த்தாள். தாழ்வாரத்தை சுற்றிலும் கவனித்தால் மரகதத்தை அங்கு எங்கேயும் காணவில்லை. திடீரென்று அவளுக்கு ஒரு பயம் ஏற்படவே சட்டென்று ஓடி புழக்கடை கிணற்றை எட்டி பார்த்தாள். அதற்குள்ளேயும் மரகதத்தை காணவில்லை. செங்கமலத்தின் கை கால்கள் கிளியில் நடுங்கின. துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டது. ஐயோ, இந்த மரகதம் எங்கே போய்விட்டாள்? நான் என்ன செய்வேன் என்று எண்ணி கலங்கிய அவள், இந்தாங்க, எழுந்துருங்க, மரகதத்தை காணவில்லையே என்றாள். மாணிக்கம்பிள்ளை அலறி அடித்துக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். என்ன, மரகதத்தை காணவில்லையா? எங்கே போயிருப்பா? நல்லா வீடு முழுவதும் சுத்தி பார்த்தியா என்று ஆத்திரத்துடன் கத்தினார். சிறிது நேரத்தில் மாணிக்கம்பிள்ளையின் வீடு அல்லோலகலப்பட்டது. 2 வீடுகளிலும் ஏற்பட்ட குழப்பத்தையும் கூச்சலையும் கண்டு தெருவில் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடிவிட்டனர். மாணிக்கம் பிள்ளை அவமானத்திலும் ஆத்திரத்திலும் குதித்தார். என்ன பேசுகிறோம் என்று அறியாது அவர் உரத்த குரலில் முத்துப்பிள்ளையை பார்த்து கத்தினார்.